குறிப்பாக இந்த செய்தி அவர்களுக்கு தான் அதிகமாக போய் சேர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் துவக்கமாகவும் இந்த நிகழ்ச்சியை அவனுக்கு பொருத்தமாக்கி வைப்பானாக. கிராமத்து வரைக்கும் இது நடக்க தோல்வி செய்வானாக. சந்தேகிப்பவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்த வசந்த காலம் ரபியுல் அவ்வல். இந்த மாதம் மாத்திரம் அல்ல, எங்கெல்லாம் மனித சமூகம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும் இடத்தில் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் உலகத்தின் எல்லா திசைகளிலும் இன்று பேசப்படுகிறார்கள். குறிப்பிட்ட மக்களால் என்று நான் சொல்லவில்லை, மனித சமூகத்தால் பாராட்டப்படுகிறார்கள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் எந்த பக்கத்தை எடுத்து ஆய்வுக்கு கொண்டு வந்தாலும் எல்லா பக்கங்களும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பக்கங்கள், மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகின்ற மாணவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை. அரபு உலகத்தில் பிறக்கிறார்கள். அரபுகளுக்கு சில பெருமைகள் இருந்தது. அரபு மாதிரி யாரும் கிடையாதுன்னு பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பேசுவார்கள். அரபுகள் என்ற காரணத்தினால் அந்நிய மொழி பேசுபவரை விட அரபு மொழி பேசுபவர் எந்த வகையிலும் உயர்ந்தவர் அல்ல. அந்நிய மொழி பேசுபவரை விட அரபு மொழி பேசுபவர் எந்த வகையிலும் உயர்ந்தவர் அல்ல. உங்களிலே வெள்ளை நிறத்தவர் கருப்பு நிறத்தவரை விட சிறந்தவர் இல்லை. எதுவெல்லாம் அன்றைய காலத்தில் இருந்ததோ அதை மக்கள் மன்றத்திலிருந்து அந்த தவறான வாழ்க்கையை மாற்றி வைக்கிறார்கள். எது இனம் மொழி இதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய விவகாரம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனத்தால் யாரும் யாரையும் விட சிறந்து விட முடியாது, மொழியால் யாரும் யாரையும் விட சிறக்க முடியாது. நீங்கள் குணத்தால் சிறக்க வேண்டும் என்றார்கள். குணம்தான் உங்களை சிறந்த இடத்திற்கு கொண்டு வரும் என்கிறார்கள். அப்படியெல்லாம் பேசும் இடம் அல்ல அரபு உலகம், பேச முடியாத இடம். உத்தமர்கள் பேசிய போது அவர்கள் மக்களால் ஈர்க்கப்பட்டார்கள். மனிதர்கள் அன்றைக்கு கண்டதை காட்சி கொண்டதை போலும் தான் வாழ்க்கை. அப்போது பேசுகிறார்கள், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுதான் வாழ்க்கை என்று பேசிய போது மக்களால் ஈர்க்கப்பட்டார்கள். உத்தமர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எதிலெல்லாம் தங்களை அடித்துக் கொண்டார்களோ அதிலிருந்து அவர்களை மீட்டி இருக்கிறார்கள். 1000 வணக்கம் அவர்களோடு இருந்த போது உயிரை கொள்கையை பற்றி பேசுகிறார்கள். பெண்களை ஓதப்பட்ட போது ஒதுக்கப்பட்ட போது, பெண்கள் வாழ தகுதியில்லை என்று சொல்லப்பட்ட போது பெண்கள் பரக்கத்தானவர்கள் என்று சொன்னார். ஒவ்வொன்றையும் அவர்கள் அறிவித்த அந்த விதம், பெண்கள் தகுதியற்றவர்கள் என்று சொன்ன போது பெண்கள் பரக்கத்தானவர்கள் பாக்கியமானவர்கள், உங்கள் வீடு பெண்களை கொண்டே புனிதம் பெறும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக உலகம் அவர்கள் பிறந்த காலத்தில் எப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் இருந்ததோ அதிலிருந்து அவர்களை மீட்டி எடுக்க வந்த போது எதிர்ப்புகளை தாண்டி ஆதரவுகள் கூடியது. காத்தமும் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முருட்டு சுபாவமுடையவர்களை, அடக்க குணமுடையவர்களை அன்பாளர்களாக மாற்றி அமைக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னார், "வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் லன்பத்து மின் ஹவ்லி." நாயகமே, அல்லாஹ்வின் பேரருள் உங்க முன்னால் அவங்க வண்டியிட்டு இருந்தாங்க. தாங்கள் சாப்பிட்டா நடந்தீர்கள். தாங்கள் மாத்திரம் கொஞ்சம் கனத்த உள்ளத்தோடு கடுகளத்தோடு நடந்திருந்தால் உங்ககிட்ட இவங்க இருக்க மாட்டார்கள், உங்களை சுற்றி இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வே சொன்னார், படைப்புகளை பற்றி எனக்கு தெரியும் என்கிறார். மனிதனை குறித்து நான் தான் விளங்கினேன் என்கிறார். லன்பத்தூவின் ஹவ்லி, தங்களை சுற்றி இருக்க மாட்டார்கள். இன்னைக்கு மக்காவை, மதீனாவை, அரபு உலகத்தை தன் கட்டுப்பாட்டின் கீழ் வாழ்ந்த காலத்தில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தை தங்களை உயர்ந்த பண்புகளால் அது கிடைத்தது என்றான். தாங்கள் மகத்தான குணம் பெற்றீர்கள் நாயகமே, அவன் பாராட்டுவார். பாப்புவான் நபியே, மனிதர்கள் பாராட்டுவது இருக்கிறது. அல்லாஹ்வை பாராட்டி, அல்லாஹ்வை அவர்களை புகழ்ந்து, அவர்களை மிக உயர்ந்த தன்மைகளை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கிறார்கள். அவர் எடுத்த அணுகுமுறை உலகத்தை இன்றைக்கு எல்லோருக்கும் யோசிக்க வைக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கோபக்காரராக இருப்பார், வித்தியாசமான எண்ணத்தோடு இருப்பார், தாக்குவதற்கு கூட வந்திருப்பார், பெருமானாரை குறை சொல்லி பழகியிருப்பார். அப்படிப்பட்டவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோடு வரவேற்கிற பழக்கம் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சைப்படுத்தி பாடியவர், குறை சொல்லி பாடியவர். அன்னைக்கு கவிதைகளுக்கு மதிப்பு இருந்தது. கவிஞர்கள் அதற்கு முன்னால் அரபுகள் மண்டியிட்டது. அப்படிப்பட்ட கவிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறை சொல்லி பாடி ஒரு கூட்டத்தை சேர்ந்தார். ஒரு காலகட்டம் அவருடைய நாவை இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொச்சையாக பாடியவரை இனி அவர் நாவு இருக்கக்கூடாது என்று பேசப்படும் காலம். அவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தர்பாருக்கு வர ஆசைப்பட்டார். அவர் சொன்னார், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமானால் நான் மாணவியை சந்திக்க தயார் என்றார். அவர் சுஹைல் பெருமானாரை சந்திக்க தயார். உத்தம நபிகள் இத்தனை குறை உறுதி பாடியவர், நபி குடும்பத்தை தாக்கி பாடியவர், கொச்சை வார்த்தைகளை கவிதைகளில் கொண்டு வந்து மக்களை திசை திருப்பியவர். பல சொல்லுகிறார்கள். அவர் அண்ணலாரை சந்திக்க வருகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த நாவு நபி அவர்களை கொச்சைப்படுத்தி பாடியதோ அந்த நாவு இன்றைக்கு நபியை பாராட்டி பாடுகிறது, நபியை வாழ்த்தி பாடுகிறார். இன்னைக்கு கிதாபுகளை அவருடைய கவிதைகளை இன்றைக்கு மிக பிரமாண்டமான பல்கலைக்கழகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. காபூல் சுஹைலுடைய கவிதைகளை வானசாத் என்ற ஒரு கிதாபின் பெயரால் பல்கலைக்கழகங்களில் பெரிய பெரிய பாட நூல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கவிதை கூட பெருமானாரை கொச்சைப்படுத்தி பாடிய கவிதைகள் இடம்பெறவில்லை. பாராட்டிய கவிதைகள் தான் உலகத்தில் இன்று மிச்சமாக இருந்தது. பெருமான் எழுந்திருத்து அவர்களுக்கு பொன்னாலை போற்றினார்கள். மொத்த உலகமே வியந்து பார்த்தது. நபியை குறை சொன்னவர், கொச்சைப்படுத்தியவர், தாக்கி பாடியவர் அவருக்கு பொன்னாலை போட்டு வாழ்த்திய போது, வரவேற்ற போது ஆயிரம் ஆயிரம் கவிமலைகளை அண்ணலாரை வாழ்த்தி கொள்கிறார். அது இன்றைக்கு இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது. அவர் கவிதைகள் அத்தனை வாழ்த்து கவிதைகள். உலகத்தில் யாரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்கி பழகியதில்லை. தாக்கி பேசியவர்கள், குறை சொல்லி வந்தவர்கள், தாக்க வந்தவர்கள் கூட அவர்களின் அன்பான கருணை வழக்கத்தால், அவர்களை அணுகிய விதத்தால் கட்டித்தருகிறார். ஒரு செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் மறக்காமல் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்குவதற்காக மறைமுகமான ஆயுதங்களை கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குறையை கண்டுபிடிப்பதற்காக அந்த சபையில் நல்லவர்களை போல் வந்தவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் அந்த நோக்கம் என்ன? குறையை கண்டுபிடிக்கிறது. அந்த நோக்கம் என்ன? கொடூரமாக தாக்குவது. இப்படிப்பட்ட சிந்தனையில் வந்தவர்கள் அவர் திரும்பி போற போது நபிகள் தோழர்களாக தாக்குவதற்கு அவர் திரும்பிய போது தோழராக, உயிர்காக்கும் தோழராக கொலை கண்டுபிடிக்க வந்தார். பெருமானாரின் புகழை உலகில் பறைசாற்றுவோராக மாறுகிறார். அவர்கள் கிட்ட வந்த பின்னால் அவர்கள் பாராட்டாமல் யாரும் விடைபெறுவதில்லை. ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை தான் காத்தமுன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் வாழ்ந்தெடுத்த வாழ்க்கை. இன்றைக்கும் மிகப்பெரிய இஸ்லாத்தின் வளர்ச்சி அண்ணலாரின் குணத்தை பார்த்து, அண்ணலாரின் வாழ்க்கையை பார்த்து, அவர்களின் புனித நடைமுறைகளை பார்த்து உலகம் இன்றைக்கு உத்தரவிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் கோபம் வச்சிருந்தார். எப்பவுமே வந்து அதிகாரத்தை எடுத்துக்கல, பெருமை பேசுறது இல்லை, தன்னடக்கத்தை ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருந்தார். இந்த நேரத்தில் பெருமையை பேசுறது இல்லை, தன்னடக்கத்தை கொண்டு இந்த சமூகத்தை அவர் கையாளுகிற அந்த வாழ்க்கை ரொம்ப ரசிக்கத்தக்க வாழ்க்கையா. அது பெரிய மனிதர்கள் மாத்திரமல்ல, சராசரி மனிதர்களிடத்திலோ அந்த தன்னடக்கம் பணிவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். ஆயி குடும்பத்தை சார்ந்த பேரரசரின் மகன் இளவரசர் நபி சந்திக்க வருகிறார். அதீபுல் ஹாத்தம் என்ற ஒரு பேர். நபிகள் நபி பார்க்க வருகிறார். அவர் ஒரு பெரிய இளவரசர், மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க அறிவாளி. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது. அந்த சமூகத்தின் மீது இஸ்லாம் போர் தொடுத்த போது அவர் கைதியாகி அனுபவி போயிட்டார். அதுக்கு பின்னால மன்னிப்பு கிடைக்கும் என்று அனுமதித்த சகோதரி சபானா என்ற பெண்மணி நபியிடத்தில் கேட்ட போது அண்ணலார் அனுமதிக்கிறார்கள். அவர் சபை
வரவேற்கிறார். அவர் அப்படி விழுந்தார். அந்த அணுகுமுறையை பார்த்துவிட்டு எத்தனை நபிகள் நாயகம் எழுதி வரவேற்று அவர்களை உட்கார சொன்ன பின்னால் பெருமானாருடைய வீட்டு பெண் அடிமை பெண் ஓடி வந்து அண்ணனால் உட்கார்வதற்கு ஒரு சாய்மானம் இருக்கிறார். அந்த சாய்மானத்தை தூக்கி ஓடி வருகிறார். என் பெருமாள் உட்கார்வதற்காக நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையில வாங்கி அதீபு ஆதம் அவரை பார்த்து கையில கொடுக்கிறார். இதில் நீங்க உட்கார்ந்து நீங்க உட்காருங்கள். பெருமானாருடைய அவை பெருமானார் தான் இங்கே முன்னவர். அவர்கள் அவையிலே வந்திருக்கிறார். அவர் ராஜகுலத்தில் அரசர் பார்க்க போனா அரசர் சிம்மாசனத்தில் இருப்பார். பார்க்காதவங்க கீழே இருப்பாங்க. பெருமானார் கீழே இருக்கிறாங்க. அவர்கள் கேட்டு சிம்மாசனம் கொண்டு தரப்படுது. அதை வாங்கி வந்தவருக்கு கொடுக்கிறார். அது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அகத்து அன்னூரை சொல்லி பண்ணிக்கிறார். நான் புரிந்து கொண்டேன், இவர் அரசியல் தலைவர் அல்ல, இவர் அரசர் அல்ல, நான் அரசன், நான் ஒரு பெரிய ஆட்சியாளர். நபியை நான் பார்த்தவுடன் புரிந்து கொண்டேன், இவர்கள் அரசியல்வாதி அல்ல, இவர் அரசரும் அல்ல, இவர் உண்மையான நபியை புரிந்து கொண்டேன். அவர்கள் மீது வெறுப்போடு வந்தேன். அவர்கள் இதயத்தில் இடம் பிடித்தார்கள். அதிகமாக அவர்தான் பேசானாங்க. உலகம் அவரை பற்றி பேசும் வார்த்தைக்கு சொந்தமானவர். மாபெரிய ராஜ சக்கரவர்த்தி. அவர் சொல்கிறார், நபிகள் நாயகத்தை ஒரு முறை பார்த்தேன், என் உள்ளத்தில் அவர் இடம் பிடித்தார்கள். ஒரு முறை நான் சந்தித்தேன், அவர்கள் உண்மையான நபியை தெரிந்து கொண்டேன். அவர்களுக்கு பெருமை இல்லை, ஆணவம் இல்லை, எல்லாரையும் மதிக்கும் குணம் இருந்தது. எல்லாரையும் மதிக்கும் குணம். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் அவதரிக்கிறார்கள். எப்படிப்பட்ட தன்மையோடு? மனிதர்களை மதிக்கும் தன்மையோடு. பொதுவாக வீட்டில் கூட மதிச்சாதான் அவங்க மதிப்பா. மதிப்பை பற்றி நான் படித்தேன், கண்ணியத்தை பற்றி படித்தேன். கண்ணியம் என்பது கேட்டு பெறுவதல்ல, மரியாதையும் கண்ணியமும் கேட்டு பெறுவதல்ல. மரியாதை வேணுமா கண்ணியம் வேணுமா கொடுத்து பெறுவது என்றார். கண்ணியம் என்பது கேட்டு பெறுவதல்ல, கொடுத்து பெறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை கேட்கல, மரியாதை கேட்கல, எல்லாரையும் மதித்தார்கள், மரியாதை கொடுக்கப்பட்டார்கள், எல்லாரையும் கண்ணியப்படுத்தினார்கள். அந்த கண்ணியம் வழியை தேடி வந்தது. நமக்கு மானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாற்றுக்குள்ளே நாம் நுழைந்தால் நமக்கு மானம் இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் மரியாதை தேடி இருப்பவர்கள் நினைவிருக்கிறார். கண்ணியத்துக்காக இன்றைக்கு என்னவெல்லாமோ செய்கிறார்கள். கண்ணியம் கிடைப்பதற்கு காத்தமும் நபியும் தான் அழகிய முன்மாதிரி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுக்கெல்லாம் நீ கொடுத்து வருகிறார். நம்ம பிள்ளையை கூட நம்ம மதிச்சா நம்ம பிள்ளை நம்ம மதிக்கும். மனைவிக்கு கூட ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா மனைவி நமக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இதான் உலகம். நம்ம மற்றவங்களை முறையா பேசணும், மற்றவர்களை பேசணும், மற்றவர்களை முறையா இடம் பண்ணணும், அவங்க கண்ணியத்தை எதிர்பார்க்கணும். அவங்களுக்கு நமக்கு கண்ணியம் கிடைக்காது. அதை உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மானுல் பாரிசி வருகிறார். சல்மானுல் பாரிசி அவர் பாரசீகத்தில் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். பாரசீகத்தில் வந்து நெருப்பு வணங்குறவங்க. அந்த நெருப்பு வணங்குகிற ஆலயத்தினுடைய அதிபதியாக இருந்தவர் அவர் தந்தை, சல்மானுல் பாரிசியின் தந்தை. அவங்க பாரம்பரியமாக அந்த நெருப்பு வணங்குவதில் ஈடுபாடு கொண்டவர். அவருக்கு அந்த உடன்பாடு இல்லை. சல்மானுல் பாரிசி வீட்டை விடுகிறார். அவருக்கு இறை கேட்ட வந்தது. எப்படி கரிக்கும் பொருள் இறைவனால் இருக்க முடியாது என்று வெளியே வருகிறார். பெரிய பெரிய மனிதர்களை, அன்றைய காலத்துடைய மிகப்பெரிய மாதிரியாளர்களை எல்லாம் பார்க்கிறார். எல்லாத்தையும் போய் உட்கார்ந்து பாடம் படித்தார். படித்துவிட்டு கடைசி ஒருவர் சொன்னார், இவங்கவா எங்க காலம் எல்லாம் முடியுது, இது ஒரு காலம், இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காலம், அது இந்த மண்ணுலகம் சொலிக்க போகிற காலம், இந்த மண்ணு இது புனிதமாகும் காலம். மக்காவில் பிறந்த ஒருவர் மதீனாவான நகரம் வருவார். அன்னைக்கு எஸ்ரிப் ஒரு பேரு, எஸ்ரிப் வருவார். அதை கூட சொல்லுங்க, பேரித்தம் கனிகள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தோட்ட பகுதியை வந்து இறங்குவார். மக்காவில் பிறந்திருப்பார், அனாதையாக பிறந்திருப்பார். அவங்க மதீனாவுக்கு வருவார்கள், அந்த எஸ்ரிப்புக்கு வருவார்கள். அவங்க வந்துட்டாங்கன்னா உனக்கு நான் சொல்றேன், அவங்களை போய் பிடிச்சிக்கவா. அவங்கதான் இந்த உலகத்தை மிகப்பெரிய திருப்பு முனையில் கொண்டு நிறுத்துவார்கள். உலகத்தின் இருட்டை போக்கும் பேரொளி அவர்கள் என்று சொல்கிறார். அவங்கதான் இனி உலகத்தின் வெளிச்சம். சல்மானுல் பாரிசி ஒவ்வொரு பெரிய மனிதர்களுக்கும் மார்க்க பக்தியாளர்களுக்கும் சேவை செய்து அந்த சேவைக்கு முடிவு வருது. நேராக வருகிறார், மதீனாவுக்கே வருகிறார். உத்தம நபிகள் வந்துட்டாங்க. அடையாளம் சொல்லி அனுப்புறார். 3 அடையாளம் சொல்லி அனுப்புறார். அடையாளத்தில் 3 அடையாளம். அந்த 3 அடையாளத்தையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த அடையாளத்தை தெரிஞ்சுதான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் உட்காரணும். அந்த நினைப்பு அவர் மதீனாவில் என்று ஆகும்போது பெருமானார் ஒரு ஜனாசாவை முடிச்சு வராங்க. ஜனாசாவை முடிச்சு இவர் நபியை பார்த்துட்டார், கேட்டார். இவங்க தான் அப்படியே பின்னாலே வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போறாங்க, அவர் பின்னால இருக்கிறார். காத்தம் நபி திரும்புறாங்க, அவர் பின்னால போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எவ்வளவு பெரிய மனிதர் பாருங்க. சல்மான் பாரிசி சொன்னார், நான் முதலிலே மாணவிக்கு முன்னால் என்னை நான் இழந்த நேரம், என்னையே பறிகொடுத்த நேரம், அந்த நேரம் நபி பெருமானார் கையை கொடுத்துட்டாங்க. வா கூட்டு வந்து யாரும் இல்லாத இடத்துல அவர்களுடைய சட்டையுடைய பின்பாகத்தை கலட்டி பாருங்களாங்க. பார்த்தாச்சா, பார்த்துட்டாவா, இருக்குதா? ஆமா, நீ தேடி வந்த முதல் அடையாளம் கிடைத்தது. அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், அவர் முதுகில் நபித்துவத்தின் அடையாள முத்திரை இருக்கும், நபியின் முதுகில் நபித்துவ அடையாளத்தின் முத்திரை இருக்கும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். யார்? அந்த மாதிரி. அதை கேட்டு பெருமானாருக்கு பின்னாலேயே சுத்துறார். அவங்க சட்டை போட்டுக்கிறாங்க, அது தெரியாது. பெருமானார் 2 தடவை 3 தடவை நபிக்கு இப்பதான் அவர் புதுசு, பாரசீக மண்ணில் பிறந்தவர், அரபு மண்ணில் வந்து இருக்கிறார். கையை பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி ஏசா கலக்கி பார்த்துட்டியா, கிடைச்சிட்டா, இதான் முதல் அடையாளம். அவர் சொன்னார், என்னையே நான் பலி கொடுத்தேன் அப்படிங்கிறது. நான் தேடி வந்தது என்ன என்று சொன்னார்கள். எத்தனை பெரிய மனிதர், என்னப்பா பின்னால் சுந்தரன் கேட்கல, காட்டினார்கள். பார்த்தாயா கலித்துவத்தின் அடையாளத்தை? சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு செல்லம் எனக்குள்ளே இடம் பிடித்து விட்டார்கள். நான் புரிந்து கொண்டேன், இனி இந்த உலகத்தில் அநீதிகள் இருக்காது, இனி இந்த உலகம் இருக்காது. இப்படிப்பட்ட மனிதர் இந்த மண்ணுக்கு வந்து விட்டார்கள். இனி படித்தவரை மனுங்கிற மக்கள் உருவாக்குவார்கள். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் என்ன சொன்னார்னா, நான் நாட்டை விட்டு வந்திருக்கிறேன், என் பெற்றோர்கள் குடும்பத்தை விட்டு வந்தேன், எனக்கு இருக்கிற பெரிய செல்வாக்கு, எனக்கு நிறைய தோற்றம், மிக பிரமாண்டமான நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் இழந்து வந்தேன். ஒரே ஒரு குறிக்கோள் தான், அல்லாஹ்வையும் என்னுடைய வாழ்க்கையை அடையாளம் காட்டுகிற அந்த மாமனிதரை அடையணும். அல்லாஹ் அடைய வச்சுட்டான். 2வது அடையாளத்தை திருத்தி விடுவோமே அப்படின்னு பெருமானாருக்கு முன்னாலே வந்து அதுக்கு நான் படங்களை கொடுத்து அடுத்த தடவை கையில் கொடுத்தேன். சாப்பிடுங்கள் நபி அவர்களே என்றேன். இன்னும் நான் இஸ்லாத்துக்கு வரல, சாப்பிடுங்கள் என்றேன். நபி பெருமானா பார்த்தாங்க, கேட்டாங்க, என்னப்பா பழம் கேட்டாங்க. இது சதகாத்தி பழம் என்றேன், சதகா தரும பொருள் என்றேன். ஓ, உடனே தோழர்களை குழு எல்லாரும் சாப்பிடுங்கள் என்றார். எல்லாரும் சாப்பிடுங்கள். அவங்க கையே வைக்கல. பெருமானார் ஏசா பார்த்தாங்க சல்மான, என்னப்பா 2வது அடையாளம் கிடைச்சிட்டாங்க மாதிரி 2வது அடையாளம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். தர்ம பொருளை நபிகள் நாயகம் சாப்பிட மாட்டார்கள். கொண்டு கொடுக்கிறார் கனிவர்க்கங்களை. இது தர்ம பொருள் என்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைக்கவில்லை, தோழர்களை சாப்பிட சொல்கிறார்கள். அவர் வெற்றி பெறுகிறார். 2வது அடையாளம் சக்சஸ் ஆச்சு. 3வது அவர் நபிகளுக்கு அடையாளம். அடுத்த நாள் கொஞ்சம் பலகாரங்களை கொண்டு வந்து உங்களுடைய பெருமான் தர்பாரில் வைத்தார். வைத்துவிட்டு சாப்பிடுங்கள் ஆகியவை. இது அவர் சொன்னார், இது தர்ம பொருள் அல்ல, ஹதியா அன்பளிப்பு பொருள், சாப்பிடுங்கள் என்றார். உத்தம நபிகள் கையை கட்டிவிட்டு தோழர்களை உட்கார வைத்து விஷ்ணு சொல்லி எடுத்து சாப்பிட்ட போது உமானவிகள் சிரிக்கிறார்கள். சல்மானின் 3 பரீட்சை முடிந்து விட்டது. சல்மான் கலிமாவை சொல்கிறார், கரப்பட்டுகிறார், கையை முத்தம் விடுகிறார். கருணை சீலருக்கு முன்னால் தன்னையை இழக்கிறார். இங்கே நான் சொன்னேன், அவர் ஏதோ ஒரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். அறிமுகமே இல்லாத ஒரு மனிதர். இந்த அரபு மண்ணில் அவர் பிறக்கவே இல்லை. அரபு மண்ணுக்கு சொந்தக்காரரும் இல்லை. எங்கோ 10,000 மைல்களுக்கு அப்பால் பாராசீகத்திலிருந்து வந்திருக்கிறார். அவரை மதித்த விதம், அவருக்கு கொடுத்த கண்ணியம், அவருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கிறார்கள். நீண்ட ஆயுசு வாழ்ந்தவர்கள் சல்மானை பார்த்து சொல்றார், நீண்ட ஆயுசு வாழ்ந்தார், 13 வருஷம் வாழ்ந்ததாக எழுதுவார்கள். ஒரு மாபெரிய ஆளுமைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அறிவில் சிறந்தவர். சல்மான் பாரிசி ஆற்றல் மிக்கவர். பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது சல்மான் கேட்பாங்க. ஏதாவது பிரச்சனையா அதை சால்வ் பண்றது எப்படி சல்மான் ஆலோசனை கொடுப்பார். தோழர்களுக்கு மிகச்சிறந்த அறிவில் சிறந்தவர் சல்மான். அப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் அன்னதாவுக்கு முன்னால் நம்பி இருக்கிறார்கள். எப்போது அவர்களை அன்னதா அநீதி அந்த அழகான குறைகளுக்கு நபிபெருமானார் அவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தார்கள். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் பாரிசியை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றைக்கும் உலகம் உயர்ந்திருக்கிறது. சல்மான் மின்னா உமினார்கள் பை. சல்மான் யார் தெரியுமா? எங்க குடும்பத்தில் ஒரு ஆள். அரபு நாட்டிலே பிறந்தவர் அல்ல, மக்காவிலேயோ குறைஷிகளிலேயோ பிறந்தவர் அல்ல, பாராசீகத்திலிருந்து வந்தவர், என் குடும்பத்தில் ஒருவர். எவ்வளவு பெரிய மதிப்பு! யார் எங்க வைக்கணும், யாருக்கு எந்த தகுதியை கொடுக்கணும்? அந்த இடம் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகமே சிந்திக்கிற இடத்தில் கொண்டு அல்லாஹ் நிறுத்தி
வைத்தார். சமீபத்தில் நம்ம பல செய்திகளை படித்தோம். மேற்கத்திய நாடுகளில் இளைஞர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் கரங்களில் எல்லாம் நபிகள் நாயகத்தின் வரலாறு புத்தகத்தை தூக்கி சுமக்கிறார்கள். இளைஞர்கள் மேற்கத்திய நாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இஸ்லாமிய மோதல் கொண்டு வரும் இளைஞர்கள் எல்லாம் தங்கள் கைகளில் முஹம்மது ரசூலுல்லாஹின் வரலாறை படிக்கிறார்கள். ஏன்? அந்த வரலாறு அவர்களின் தலைவிதியை மாற்றியிருக்கிறார். அவர்கள் தலைவிதியை வேதத்தில் மோகம் கொண்டவர்கள், எங்கோ சிந்தனை செலுத்தியவர்கள், இங்கே எல்லாமோ கொண்டு போய் வாலிபத்தை அடிக்கும் அந்த பிள்ளைகள் மிகச்சிறப்பான ஈமானை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகிய வாழ்க்கை வரலாறை படித்து முத்தமிடும் இடத்திற்கு ஒரு கையில் தான் பல நேரங்களில் நாவல்களுக்கு பிள்ளைகள் நடமாடுவாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நாவல்களுக்கு மதிப்பு இருந்தது, ஒவ்வொரு புத்தகத்திற்கு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு உலக அளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறு தான் கரைபடாத வரலாறு. லட்சோபலட்ச இதயங்களை மாற்றி பல தலைவிதிகளை சரியாக்கிவிட்ட வரலாறாக சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இருக்கிறார்கள். அன்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வும் கொஞ்சம் வித்தியாசமாக வைத்தார். மூசா நபி அனுப்பி வைக்கிறார், ஈசா நபி அனுப்பி வைக்கிறார், இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறார், எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைத்தார். எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டு பேசினார். யா மூசா, யா ஈசா, யா யஹ்யா, யா இப்ராஹிம். அல்லாஹ் குர்ஆனிலே கூப்பிட்டான். இப்ராஹிமே, மூசாவே, ஈசாவே, யஹ்யாவே என்று கூப்பிட்டான். ஆனால் வான்மலையில் ஓரிடத்திலாவது யா முஹம்மத், முஹம்மதே என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. ஏன்? அவர்களை நேசரித்தான். ரசூலுல்லாஹ் என்று சொன்னான். அல்லாஹ் என் தூதரே என்கிறான். யா அய்யுஹன் நபி, நபியே நாயகமே என்றான் அல்லாஹ். முஹம்மதே என்று அவர்களை பேர் சொல்லி அல்லாஹ் கூப்பிட்டதே இல்லை. அவர்களும் அந்த கண்ணியத்தை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பேர் சொல்லி கூப்பிட்டான் அல்லாஹ். மூசா நபியை பேர் சொல்லி மூசாவே என்று கூப்பிட்டான் அல்லாஹ். ஜக்கரியா நபி யா ஜக்கரியா, ஜக்கரியாவே என்று கூப்பிட்டான் அல்லாஹ். யா முஹம்மத் என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. ஏன்? அய்யுஹன் நபி, என் நபியே நாயகமே என்று அல்லாஹ் கூப்பிட்டான். அவர்களை அல்லாஹ்வும் மிக அழகான இடத்தில் வைத்து பேசினார். அவன் அன்புக்கு தேர்ந்தெடுத்தான். காத்தமும் நபியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இந்த மண்ணில் லட்சத்தையும் தாண்டி நபிமார்களை அனுப்புகிறார். அந்த காலத்திற்கு நபி, அவர்கள் இந்த காலத்து நபி, இவர் இந்த காலத்து நபி. இன்னொரு விஷயம், திருநெல்வேலியிலே நபியா, தூத்துக்குடியிலே ஒரு நபி, மக்காவில் நபியா, மதீனாவில் நபி, பாராசீகத்தில் நபி, இப்படி ஒரு நாட்டில் இன்னொரு நபியா, அங்கு ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலே நபியா, மதீனாவிலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒரே காலத்தில் இங்கும் நபி, அங்கும் நபி. இந்த மண்ணில் பல நபிமார்கள் வாழ்ந்தார். ஒரே குடும்பத்தில் பல நபிமார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொன்னான், ஓமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். நாயகமே, உங்களை மனிதர்கள் எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ, கடல் கடந்த நாடுகளில், எங்கெல்லாம் கூரை வீடுகளில், மாளிகை வீடுகளில், கிராமங்களில், நகர்ப்புறங்களில் மனித சமுதாயம் இருக்கும் இடத்திற்கெல்லாம் ஏக காலத்தில் ஒரே நபி தாக்கல் செய்தார்கள். நபி மட்டும்தான். அவங்க நபியான ஒரு காலத்தில் இன்னொரு நபி அல்ல, ஒரு ஊருக்கு நபி அல்ல, ஒரு நகரத்திற்கு நபி அல்ல, ஒரு மாநிலத்திற்கு நபி அல்ல, ஒரு மாவட்டத்திற்கு நபி அல்ல, ஒரு நாட்டுக்கு நபி அல்ல, உலகத்திற்கு நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். மூணாவது அம்சம் இருந்துச்சு. ஒவ்வொரு நபிமார்களை, ரசூல்மார்களை அந்த காலத்திற்கு அனுப்பி அந்த மக்களை அந்த நபியை பின்பற்ற சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இந்த மண்ணுக்கு அனுப்பியதோ கடைசியில் அனுப்புகிறார். இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அடுத்து வந்த நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அடுத்தடுத்து வந்த நபிமார்கள் அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்கள் என்று சொன்ன செய்தியை மக்களுக்கு சொல்ல. மூசா நபி வருவார்கள், இப்ராஹிம் நபி வருவார்கள், யஹ்யா நபி வருவார்கள். எந்த நபியும் உலகத்தில் சொன்னதில்லை. எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் முஹம்மது நபி வருவார்கள். இப்ப நபிகள் நாயகம் யாரு அப்படின்னா, மூசா நபி யாருக்கு மூசா நபி முந்தி வாழ்ந்த சமுதாயத்துக்கு தெரியாது. ஈசா நபி யாரு என்று ஈசா நபி முந்தி வாழ்ந்தவங்களுக்கு தெரியாது. கடைசியாக வந்த நபிகள் நாயகம் யார் என்று மூசா நபி சமூகத்திற்கு தெரியும், ஈசா நபி சமூகத்திற்கு தெரியும், இப்ராஹிம் நபி சமூகத்திற்கு தெரியும், ஏன் நூஹ் நபி சமூகத்திற்கு தெரியும். ஏன் அத்தனை நபிமார்களும் முஹம்மது நபி வருவார்கள் என்ற செய்தியை இந்த உலகத்தில் அல்லாஹ்வே சொல்ல வைத்தார். எப்படிப்பட்ட அருள்! அவர்கள் பெற்ற இடம் யாரும் இந்த உலகத்தில் பெறவில்லை. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மண்ணுலகம் பிறந்த காலம் முதல் அவர்கள் பெயர் உலகத்தில் உச்ச
முஹம்மத் அந்த பெயரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான். எந்த காலத்திலும் இந்த மண்ணில் இப்ராஹிமுக்கு 1000 குழந்தைகளுக்கு பேர் உண்டு, மூசா 10,000 குழந்தைகளுக்கு பேர் உண்டு, ஈசா பல பிள்ளைகளுக்கு பேர் உண்டு. முஹம்மத் யாருக்கும் அல்லாஹ் பேர் வைக்க அனுமதிக்கல. அந்த முஹம்மத் என்ற சொல்லை பாதுகாத்தான். ஆதம் நபி காலத்திலிருந்து மூசா நபி காலத்திலே, ஈசா நபி காலத்தில் எல்லா காலத்திலும் பாதுகாத்தான். யாருக்கும் அந்த பெயர் சூட்ட அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அந்த பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் சூட்ட வைத்தான். முஹம்மத் என்று முற்காலத்தில் வாழ்ந்த யாருக்காவது பேர் இருக்காங்களா? இல்லை. பெருமானார் பிறக்கிற காலத்துல அரபுகள் 5 குடும்பத்தில் உள்ளவங்க வரலாறு படிக்கிறாங்க. இறுதி காலத்தில் நபி வருவார், அவர் பேர் முகமது. உடனே அவங்க தனக்கு பிறந்த பிள்ளைக்கு முகமது பேர் வச்சாங்க. பெருமானார் பிறக்கிற காலத்துல ஏங்க அந்த பேர் வச்சு புதுசா இருக்காங்க? இல்ல இறுதி காலத்துல நபி பேர் முகமது, இதுக்குள்ள நபியா வர நபி பேர் வச்சாங்க. ஒரு 5 குடும்பம் பெருமானார் பிறக்கிற காலத்துல அந்த பெயரை கூட அல்லாஹ் இங்கே மாற்றி வைத்திருந்தான். புகழப்படுகிறவர் தொடர்புடைய பெயர், யாருக்கும் கிடைக்காத பெயர். அரபுகள் பூரா கூடி பெருமானாரை புகழப்படுத்தாங்க. அபூஜஹல் தலைமையில் கூடினாங்க, கூடி பேசினாங்களாம். நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்லணும், திட்டணும். பைத்தியக்காரன் சொல்லணும், பைத்தியக்காரன் சொல்லணும், சூனியக்காரன் சொல்லணும். எப்படி சொல்றது? அவங்க எப்படி திட்டது? எடுத்த உடனே முஹம்மத் முஹம்மத் வந்துடும், புகழப்பட்டவர் பைத்தியக்காரன் சொல்லணும். அவங்க பேர் சொல்லி தான் திட்ட வேண்டியிருக்குது. பேர் சொல்லும் போது திட்டது இடமே இல்லையே. புகழப்பட்டவர் முடிஞ்சு போது நபிகள் நாயகத்தை மோசமான ஆள் சொல்லணும். எப்படி சொல்லணும்? முஹம்மது மோசமான ஆளு. அவங்க கூட அனுபவம் சிந்திச்சாங்களாம். பைத்தியக்காரர் மோசமானவர், போய் சொல்றாரு, சூனியக்காரர் யாரையும் சொல்லணும்னா முஹம்மது என்ற வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போட்டுற, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாம ஆக்கிடுற. முஹம்மது என்று சொல்லித்தானே திட்டணும். என்ன செய்வோம்? ஆலோசனை பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு? பேரை மாத்திடுவோம். யாரு பேரு? நபி பேரு. அல்லாஹ் வச்ச பேரு, அல்லாஹ் வச்ச பேரு. உலகம் பூரா பாதுகாத்து அல்லாஹ் வச்ச பேரு. நம்ம மாத்த போறாங்க. எப்படி மாத்துவோம்? முதம்மம். முதம்மம் பேர் மாத்துவோம். முதம்மம்னா என்ன? இழிவானவர். முதம்மம்னா இழிவானவர். நமக்கு பேர் நபிக்கு வச்சிருவோம். வச்சிருக்காங்க. முதம்மம் மோசமான ஆளு, முதம்மம் சூனியக்காரர், முதம்மம் ஒரு கவிஞர், முதம்மம் பைத்தியக்காரர். அப்படி திட்ட சஹாபாக்கள் கருத்துவாங்க. தாங்க முடியல. ஓடி வந்தாங்க உத்தரவு தருவாங்க. யார சொல்லலாம்? தங்களை முதம்மோடு ஒரு பேரை வச்சு திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் மன சிரித்தார்கள். சஹாபாக்களுக்கு கோபம் வருது. என்ன இது? திட்டாங்கன்னு சொல்லணும், முதம்மோடு பேரை மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். சர்க்காரை ஆளும் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைக்கிறார்களே என்று அவர்கள் யோசிக்க, சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களாம், பார்த்தீர்களா பார்த்தீர்களா என் ரப்பை என்னை திட்டத்துக்கு கூட அல்லாஹ் அனுமதிக்கல. அவங்க ஏதோ ஒரு முதம்மம் உபயோகித்திருக்காங்க. நான் முதம்மம் இல்லையப்பா, நான் முஹம்மது ஆச்சரிக்கிறாங்க. நானும் முஹம்மத். அவர்கள் முதம்மம் என்ற வாசிக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? முதம்மம் மோசமான ஆளு, முதம்மம் யாரோ வந்தேன் நான் இல்லையே, என்னை திட்டத்துக்கு கூட அல்லாஹ் அனுமதிக்கிறார்கள். அந்த பார்வை படித்தவர்களை கூட பழிவாங்காத பார்வை, திட்டியவர்களுக்கு கூட தண்டனை கொடுக்காத ஒரு சிந்தனை, குறை சொன்னவர்களை கூட குறை கொடுத்து ஆசைப்படாத அகிலத்தின் அருள்படை. எத்தனை புனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 திக்குகள் மணக்கிறார்கள், போற்றப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். அவர்களின் பெயர் உச்சரிக்கப்படாத நேரம் இல்லை. ஏன்னா 24 மணி நேரம் உலகத்தில் வாங்க நடந்துகிட்டே இருக்கு, தொழுகை நடந்துகிட்டே இருக்கு. வாங்கல அஸ்ஸலாமு அலைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் பேர் சொல்லனா பார்க்க கூடாது. 24 மணி நேரம் வாங்க நடக்குது. இந்த ராத்திரியா இன்னொரு இடத்துல சுபு வாங்க சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல உதர் வாங்க சொல்லுவாங்க. பெருமானார் பேர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. உலகத்தில் 24 மணி நேரம் தொழுகை நடக்குது. தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஷாரத் முஹம்மத் என் பெருமானின் பெயர் இல்லாமல் தொழுகையே இல்லை. ரசூலின் பெயர் இல்லாத தொழுகை இல்லை. முஹம்மதின் பெயர் இல்லாத வாழ்க்கை இல்லை. அப்படியானால் 24 hours உலகத்தில் உச்சரிக்கப்படும் ஒரு மாமனிதரும் மாபெரும் சக்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உயர்த்தினான் என்றால், கண்ணியம் கொடுத்தான் என்றால் யாராலும் அவர்களை ஈடுபடுத்த முடியாது. ஒரு நாயகமே தங்களின் புகழை நாம் உயர்த்தினோம் உயர்த்தினோம் உயர்த்தினோம். இங்கே இது உயர்வதற்கு இடமே இல்லாத இடத்தை உயர்த்தினோம். இனி உயர்த்துகிற இடம் இல்லை, அங்க உயர்த்தினோம். உலகத்தில் மாபெரிய சக்தியாக உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான
சொகுசான தங்களது அற்புதம் நிறைந்த வாழ்க்கையால் மக்களையே தன் பக்கம் சுருட்டிக் கொண்டார்கள். மொத்த சமூக இதயங்களிலும் இடம் பிடிக்கிறார்கள். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இன்னொரு பக்கம் எத்தனை மதத்தவர்கள் உலகத்தில் வாழ்கிறார்களோ அத்தனை மதத்தவர்களும் நபிகள் நாயகத்தை பாராட்டும் இடத்தில் இருக்கிறார்கள். தவிர அவர்களை ஒருவரும் குறை சொல்ல முடியாத வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எத்தனை நாள் பேசினாலும் அது பேசி முடிக்க முடியும் செய்யாது. எத்தனை காலம் பேசுவோம், இந்த மாதம் பூராவும் பேசுவோம். பெருமானாரை குறித்து புரியவில்லையா? நான் ஒரு சரியான மூமின் அல்ல. அவர்கள் வரலாறு தெரியவில்லையா? நான் ஒரு சரியான ஈமான்தாரன் அல்ல. என் ஈமானை, என்னுடைய இஸ்லாத்தை அடகுபடுத்த வேண்டுமா? அன்னலார் இல்லையா? அவர்களை பின்பற்றவில்லையா? அவர்களை புரியவில்லையா? அல்லாஹ்வே எனக்கு இல்லை. மனிதன் ரசூல் அல்லாஹ் சொன்னான், என் ஹபீப் அவர்களுக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ வழிபடுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு நான் வழிபடணும்னா ஹபீபு நாயகத்துக்கு வழிபடணும். ஹபீபு நாயகத்தை அல்லாஹ் அவ்வளவு இடத்தில் கொண்டு வைத்தான். எல்லாம் அல்லாஹ் குமாரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனிதமான வாழ்க்கையை நான் இருப்பதற்கும் நடப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களை நேசிக்கும் இதயத்தை தந்தருள்வானாக. உலகமெல்லாம் அவர்களை பின்பற்றும் மக்களை அல்லாஹ் நித்தம் நித்தம் ஹயாத்தாக்கி வைப்பானாக. நமது நீரின் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரிய ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.